யோனாவும் பெரிய மீனும். இப்பொழுது யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தியிருந்தார். யோனா புத்தகம் 1:17. மிக நீண்ட காலத்திற்கு முன்பு தேவன் யோனா என்னும் தீர்க்கதரிசியை தேர்ந்தெடுத்தார். நினிவே என்னும் பெரிய நகரத்திற்குச் சென்று அங்குள்ள மக்கள் தீய செயல்களைச் செய்வதை நிறுத்தும்படி அவர்களை எச்சரிக்குமாறு கூறினார். ஆனால் யோனா பயந்து போனார். எனவே தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக யோனா அங்கிருந்து ஓடிப்போக தீர்மானித்தார். அவர் கடலை கடந்து வெகு தூரம் செல்லும் ஒரு கப்பலில் ஏறினார். திடீரென்று ஒரு பயங்கரமான புயல் வீசி அந்த கப்பலை உழுக்கத் தொடங்கியது. அலைகள் பேரிரைச்சலுடன் மோதின. யோனா கடலுக்குள் தூக்கி எறியப்பட்ட போது அந்த புயல் அடங்கியது. அவரை விழுங்குவதற்காக தேவன் ஒரு பெரிய மீனை அனுப்பினார். அந்த மீனின் வயிற்றுக்குள் யோனா 3 பகலும் 3 இரவும் பத்திரமாக தங்கியிருந்தார். அக்கால பகுதியில் யோனா தேவனை நோக்கி ஜெபித்தார். அந்த மீன் யோனாவை பத்திரமாக நிலப்பரப்பில் கொண்டு வந்து சேர்த்த பிறகு யோனா இறுதியாக நினிவேக்குச் சென்றார். அங்கே அவர் தேவனுடைய செய்தியை அம்மக்களிடம் பகிர்ந்து கொண்டார். இன்னும் இப்படிப்பட்ட பைபிள் கதைகளை பார்க்க கிரேஸ் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.